மெசேஜ் மூலமா ஹராஸ்மென்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல கமெண்ட்ஸ்ல தான் பண்ணிருக்கேன். என்ன பாப்பீங்க இன்ஸ்டால? அதான் உங்களெல்லாம் தான் பாப்போம். நீங்க எல்லாம் என்ன காட்டுறீங்களோ அதுதான் பாப்போம். நாங்களாம் ரொம்ப நல்ல பசங்க. பல விஷயங்கள்னா ரொமான்டிக்கா நல்லா பண்ணுவாங்க. வந்து அப்பல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நாங்க ஒரு 3 ரவுண்ட் வச்சிருக்கோம். நீங்க நினைக்கிற ரவுண்ட் கிடையாது. இன்ஸ்டாகிராம் பாப்பாப்ல. ஏன்னா இப்ப வந்து அதுலதான் உங்களுக்கு இப்ப தனியா வெப்சைட்ல பாக்குறது இல்ல விருப்பம். only for இன்ஸ்டாகிராம் தான். கேர் பண்றது மட்டும் தான் வந்து பொழப்பா பண்றான். அப்படிப்பட்டவன் அந்த பையன் கிட்ட நீங்க இந்த கேரை வந்து அப்ரூவ் பண்ணுவீங்க. போதும், அது மட்டுமே போதும். வீடியோ கால்ஸ்ல யாரும் பண்ண மாட்டாங்க. வீடியோ கால் பண்ண இல்ல வீடியோ கால் பண்ணட்டுமான்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி. இல்ல அந்த மாதிரி யாரும். அவங்கள நீங்க வந்து ரிக்வெஸ்ட் வச்சிருக்கீங்களா? ரிக்வெஸ்ட் என்ன ஏன்டா இவ்வளவு அழகா படிச்ச ஆண்டவா. அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆயிட்டாங்க. அப்படியே சொல்ல கூடாது. அவங்க ட்ரெஸ் இதோட என்ன மாதிரி இறங்கி இருக்குங்க. நம்மள விட ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்காங்க. அப்படியா? ரொம்ப கியூட்டா இருக்கு. இவங்க ரொம்ப அனத பாத்தி அத்தத கேக்கேனா. அதுக்கப்புறம் என்னடா? வெல்கம் டு செட் தோசா வித் AA brothers. எஸ். அன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அழகான ஒரு பெண்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல கலந்துருக்காங்க. அப்பதான் அதனால நீ முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்க. இது தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் நான் உட்கார்ந்து இருந்திருப்பேன். சரி போயிட்டு போறோம். எல்லாத்துலயும் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டான், என்ன பண்றது? சரி அவங்க அழுத்தம் இல்லையா? அதனால முன்னாடி தான் நிக்கணும். சரி இன்ட்ரோ கொடுத்துரு. எஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து கலந்துருக்கவங்க யாருன்னா இன்ஸ்டா ஃபேம் ரேவதி அவர்கள். ஹாய். ஹாய். அண்ட் விஜய் சாந்தி பார்ட் 2 நான் கண்டிப்பா வளம் வருவேன் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சத்யா. ஓகே. சோ எனக்கு வந்து இவங்களை பத்தி நிறைய கொஞ்சம் தெரியும். நிறைய இன்ஸ்டால ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ண முடியல. அப்ப அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஸோ இருக்கேன். அதனால அவங்கள பத்தி எனக்கு தெரியும். ஸோ விஜய் சாந்தி பத்தி நீ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? விஜய் சாந்தி சொல்லுங்க. உங்களை விஜய் சாந்தி சொல்லி உங்க ஒரிஜினல் பேரே மறக்க வச்சுருவாங்க. ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க. மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பலமா பிரியாணியே சாப்பிடுவாங்க. மார்னிங்லாம் நல்ல காசு வருது, சாப்பாடு போடுவாங்க, நல்லா ஜூஸ் கொடுப்பாங்க. இப்போ கூட வாட்டர் பிரியாணி ஆயிடுவேன் நான். ஓகே. ஃபுல் லிக்விட் ஒன்லி. எஸ். மாடலிங் தவிர்த்து வேற என்னலாம் பண்றீங்க? ஓனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் பெரிய கையா தான் கூட்டு வந்திருக்கேன். அப்பனா அவங்கள்ட்ட தான் நம்ம பேமெண்ட் வாங்கணும். என்ன பேமெண்ட் இருக்கு? அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வர்க் பண்ணேன். பட் பேமெண்ட் விஷயம் பண்ணும்போது ஸ்கிப் பண்றாங்க. இப்போ பாரு அவங்க அடுத்த சொன்ன பாயிண்ட் என்ன தெரியுமா? சரி நான் பிசினஸ் மட்டும் நானே ஒரு உழைப்பாளிங்க, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு அப்படி ஒரு இதை போட்டுக்கிறாங்க. வேற என்னலாம் பண்றீங்க? அவ்வளவுதான். ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது மூவிஸ் அப்பப்போ பசங்களை இம்ப்ரெஸ் பண்றாங்க. ஓகே. அது அப்போ ஓகே. அது உண்டு. சரி நீங்க சொல்லுங்க ரேவதி, என்ன ப்ராஜெக்ட் கரண்ட்லி என்ன போயிட்டு இருக்கு? இன்ஸ்டாகிராம்ல பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்கோம் வீடியோவா உங்களோடதெல்லாம். பல விஷயம் என்ன பாத்துட்டு பல விஷயங்கள்னா ரொமான்டிக்கா நல்லா பண்ணுவாங்க. வந்து அப்பல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. அவங்க ரொம்ப வஸ்டுங்க. குஷி படத்துல ஜோதிகா மாதிரி அரஜான் டாடா பிக்ஸ்ல இருந்து நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் பார்க்கவே இல்லையே. அப்புறமா லிங்க் அனுப்புறேன் தனியா வைப்பேன். ஓகே. தனியா பாக்குறதுக்கு லிங்க் ஒண்ணு இருக்கு. இல்ல அது அழகு ரசிகர். ஏங்க நாங்களாம் 90s கிட், எங்களுக்கு அதுவே தனியா பாக்குற விஷயம் தான். என்ன போவாங்க ரெண்டா கூட்டத்துல கடுசுரா. சாரி இவங்க மட்டும் 80s கிட். நானும் 90 தான். அப்படியா? Yeah. சரி. 90 மூவிஸ் போயிட்டு இருக்கு. சோ இப்போதான் ஒரு மூவி முடிச்சேன். முடிச்சிட்டு அப்படியே கை விடுறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. வெட்டியா தான் இருக்கேன். மூவி முடிச்சிட்டு வீட்ல கொஞ்சம். எவ்வளவு உண்மையா இருக்காங்க பாரு. எந்த பொண்ணுமே இந்த மாதிரி உண்மையா சொல்ல கேட்டதே இல்ல, பார்த்ததே இல்லைங்க. எந்த பொண்ணுகிட்ட கேட்டாலும் வந்து இல்ல நான் இந்த பிஸியா இருக்கேன், ஒரு ஷூட்டுக்கு கூப்பிடுங்க, சும்மாவே நான் விஜய் டிவி சீரியல் ஆடிஷன் வந்திருக்கேன். அந்த புள்ள பாத்தீங்கன்னா மூஞ்சிக்கு கல்லமா போட்டு வீட்டுல தான் உட்காந்துருக்கும். ஆனா விஜய் டிவி ஆடிஷன் வந்திருக்கேன், ஜீ தமிழ்ல சீரியல் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு எல்லா பில்டப் பண்ணுவாங்க. நீங்க ஒருத்தான் தான் உண்மையா சொல்லுங்க. பட் இருந்தாலும் உங்க 2 பேரோட அந்த வெளிப்படையான தன்மையான ஒரு மனசை நான் பாராட்டுறேன். ஓகே. ஆனா அந்த மனசை சோதிக்கிற மாதிரி இன்னைக்கு பல விஷயங்கள் நாங்க எங்க ஷோல வச்சிருக்கிறோம். நாங்களும் சோதிப்போம். பரவாயில்ல. ரெடியா தான் வந்திருக்கீங்களா? சோ இந்த ஷோல வந்து கேட்டதுட்ட நாங்க ஒரு 3 ரவுண்ட் வச்சிருக்கிறோம். நீங்க நினைக்கிற ரவுண்ட் கிடையாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியுமா? சயின்டிபிக்கலி அண்ட் வந்து பொலிட்டிக்கலி நேச்சுரலி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எங்களுக்கு தெரிஞ்ச பழைய ஒன்னா போட்டு சில கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் இறக்க முடியாதா அப்படின்னு கேள்வி.
ஸோ ரவுண்ட் பத்தி சாரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கார்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து ரிவர்ஸ். நீங்க வந்து நாங்க கேட்கிற கேள்வியை ரிவர்ஸ் பண்ணணும். இது வந்து என்ன அப்படின்னா +2 அந்த +2 கேட்க மாட்டோம். கேட்ட கேள்வியோட இன்னொரு கேள்வி கூடுதலாக உங்களை கேட்டு குசிப்படுத்துவோம். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா நீங்க இதுக்கப்புறம் என்ன வேணாலும் கேளுங்கடா நாங்க பதில் சொல்றோம். அதாவது இப்ப நாங்க கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல ரெடி. இது ஆஸ் யூசுவல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதையும் உங்களுக்கு வர மாதிரி இல்ல நான் வேணா அதை எடுத்துட்டு வேணாலும் காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இன்னும் நல்லா இருக்குல்ல. ஓகே. சோ உங்களுக்கான இந்த குண்டக்க மண்டக்கால முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களோட ஐ மீன் பொண்ணுங்களோட அந்த குரூப்லாம் இருக்கு இல்லையா, சோ அதுல நீங்க அதிகமா யூஸ் பண்ற அந்த பேட் வேர்ட், அந்த கெட்ட வார்த்தை என்ன? இல்ல நீங்க இங்கிலீஷ்லயே சொல்லுது, கொஞ்சம் தமிழ்ல போக மோசமா இருக்கு. நம்ம வந்து தமிழ் ஷோ பண்றோம், தமிழ் ஆடியன்ஸ்க்கு போகணும்னா கெட்ட வார்த்தை அதுதான், இல்ல கேட்ட வார்த்தை. ஓகே, சோ அதிகமாக பயன்படுத்துற வார்த்தை. ஓகேவா? ஓகே. இப்படி டீசென்ட்டா மெயின்டைன் பண்ணா கண்டுபிடி. ஓகே, உங்களுக்கான சாய்ஸ் எடுங்க. ஐயோ, மோஸ்ட்லி எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். யாரு? கேர்ள்ஸ். எது நீங்க கேட்ட ஐ மீன் வேர்ட் வரை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களே சிரிக்கிறாங்க. ரேவதி உங்க சிரிக்கிறாங்க. நிஜமா இல்லையா? ஆமா. ஐயே சப்பரம் கொடுத்து போச்சு. பேசுறது இல்ல. சீரியஸா இல்லையா? இப்ப மாட்டாங்க பாரு. அடுத்த கேள்வியா வேற ஏதாவது? நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அதிகமா எதிர்பார்க்கிற விஷயம் இல்ல? கேரிங், அவ்வளவுதான். அதான் அதிகமா எதிர்பார்ப்போம். கேர் பண்ணணும் நம்மள. அதாவது இப்போ வந்து நீங்க சொல்ற அந்த பையன் வந்து எதுவுமே பண்ணல, வேலை வெட்டிக்கே போல, சம்பாதிக்கல, எதுவும் பண்ணல, கேர் பண்றது மட்டும்தான் வந்து பொழப்பா பண்றான். அப்படிப்பட்ட அந்த பையன் கிட்ட நீங்க இந்த கேரை வந்து அப்ரூவ் பண்ணுவீங்க? போதும், அது மட்டுமே போதும். இல்ல இந்த கீழே இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து கீழே போடுவாங்க, இந்த செல்லத்தை கொண்டு வாங்கடா அப்படின்னு பதிலா கொடுக்குறீங்களா? சீரியஸ்? அப்ப நீங்க இப்ப கமிட்டடா? இல்ல இல்ல. அப்போ கிரவுண்ட் ஓபனா இருக்கு, யார் வேணாலும் வந்து மேட்சை ஃபிக்ஸ் பண்ணலாம். சாரி, நாட் சாய்ஸ். யாராலும் அங்கிள்கிட்ட வந்து கேட்டு சரி. அடுத்த உங்ககிட்ட உங்களுக்கான சாய்ஸஸ் என்னப்பா? எனக்கு தெரிஞ்ச நீங்க எல்லாமே அதே வச்சிருக்கீங்க. இல்ல, நாங்க குரூப் எதுவும் கிடையாது. பட் எனக்குன்னு பர்சனல் ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட மட்டும் தான் நான் நல்லா பேசுவேன். என்ன யூஸ் பண்ணீங்கன்றதா கேள்வி. நீங்க பேசிக்கிறதெல்லாம் பீப் போட்டு போனீங்க, அதனால கவலைலாம் பட தேவை. நாங்க பீப் போட்டு சமாளிச்சுப்போம். ஆமா, பயங்கரமா பேசுவோமே. பயங்கரத்துல ஒரு இவங்க மட்டும் தான் உண்மையாவே பேசிட்டு இருக்காங்க. சத்யா இல்ல, நிஜமா அதான் உண்மை. ஓகே, நீங்க சொல்லுங்க. பீப் போட்டுக்கங்க. இல்ல நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். இது நல்ல அந்த மாதிரி. இது ரொம்ப சட்டையா இருக்கு. வேற பெருசா 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 நீ இதை பேசிட்டு இருக்கா, அது பேசிட்டு இருக்கான்னு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது? அதான் சொல்லிட்டேனே. ஓகே. ஆனா நீங்க அதுல பீப் போடணும். நான் போட்டேன். வீட்ல எல்லாம் பாப்பாங்க. நான் டப்பிங் போட்டுப்பேன். இல்ல இப்ப நீங்க சொன்ன வார்த்தையே பீப் போட்டாலும் வீட்ல இருக்க முடியாது. தெரியும், பட் ஓபனா சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் தான், பர்சனல்ல. ஓகே. இப்ப ரேவதி இல்ல எப்பவுமே ரேவதி தான். அதான் இந்த கேள்விக்கு கண்டிப்பாக வந்து நல்ல மாதிரியான பதில் சொல்லணும். ஓகே, உண்மையை மட்டும் தான் சொல்லணும். என்ன வந்துச்சு? எனக்கு கன்ஃபார்ம் பாடு. நீங்க பாக்குற பையன்கிட்ட எதை பார்த்து ரசிப்பீங்க? கண்ணு பிடிக்கும், ஸ்மைல். வேண்டாம், நீங்க பண்ணாலே சூர்யா சிரிப்பு வர ரசிக்கலட்டா? சரிங்க, வேணாமா? வேணாம்டா. எனக்கே க்ளோஸ் கேமரா ஆஃப் பண்ண சொல்லலாம். உங்க ஸ்மைலே நல்லா இருக்கு சூர்யா. நீங்க மட்டும் தான் ஹானஸ்டா உண்மையை பேசுறீங்க. I like it. உங்க அப்ரோச் லைக் இட். இல்ல கடைசியா நம்ம ட்ரை பண்ணலாம். எது கிக்கா? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணி காட்ட சொல்லுங்க. Oh my god. இல்ல உங்களுக்கு மட்டும் வந்து பாஸாவே இல்ல. தெரிஞ்சது வந்து நிறைய வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே ஒரு பையனை பார்த்தா எதை பார்த்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆவீங்க, எதை பத்தி அதிகமா பேசுவீங்க? ஏதோ போதுல எனக்கு புரியுது. வெயிட் பண்ணுங்க. என்ன அதனால ஆக்சுவலா அவங்க சொல்ற அழகா ரசிச்சிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? அவர் கேர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நீங்க சொல்லுங்க. பார்த்தோன்னே எதை பார்த்து ரசிப்பீங்க? இந்த பைசப்பா இல்ல சிக்ஸ் பேக்கா?
அது நினைச்சேன் விஜய் சந்திரன் அவன் பேர் வைக்கும்போது நினைச்சேன். ஓகே அது பார்ப்பேன். அப்ப நம்ம அப்புறம் unfit. hair. ரொம்ப அன்ஃபிட்டா. நம்ம நாளைல இருந்து ஜிம்முக்கு போலாம். ஐ மீன் கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அந்த பையன் என்ன மாதிரி கேரக்டர் உள்ளவனா இருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நான் ஃபர்ஸ்டே ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏங்க கேர்லாம் விட்டுருங்க. எதுவும் வேண்டாம், கேரிங்கா இருக்கணும். என்ன கேர்? அவ்வளவுதான். அது சரி, மட்டும் சரி, என்னடா பொண்ணுங்கெல்லாம் மாறிட்டாங்க. 8 மணிக்கு வேலைக்கு போறது 9 மணிக்கு ரிட்டர்ன் வருது. அது உங்க இஷ்டம். 10 ரூபா சம்பாதிக்கிறது இல்ல லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது. அது அவங்க இஷ்டம். கார் பைக் எதுவுமே வேண்டாமா? கேரிங்கா இருக்கணும். வீடு இல்ல வீடு இல்ல வாசல் எல்லா பொண்ணுகளும் இதே தாங்க சொல்றீங்க. கேரிங்கா இருக்கணும், கேரிங்கா இருக்கணும். கல்யாணம் பண்ண பிறகு மொத்தமா மாறிடுறீங்க. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. பல பசங்களுக்கு இருக்கிற ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? இதுக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறது பல பேர் இன்னைக்கும் சோசியல் மீடியாவில் தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பெண்கள் நீங்க வீட்டுல தனியா இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க? நல்ல கேள்வி. எனக்கு ரேவதி வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சா நல்லா இருக்காங்க. ஆனா பிக்கப் ஆக மாட்டீங்க. அதான் உனக்கு பிரச்சனை. அதான் மொத்தமா இருக்கு. Oh my God, நான் நினைச்சேன் இவன் தான் கொடுத்தான். இவன்டே கேளு. டேய் என்ன கேள்வி இது? என்ன கேள்வி? எனக்கு ரொம்ப ஈஸி. பெண்கள் வந்து ஆண்களை மாத்திக்கோங்க. தெளிவா வரீங்க அப்ப. ஓகே கேளுங்க. ஆண்கள் வீட்டுல தனியா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? 24 hours வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாப் ஒர்க் ஃபோக்கஸ். என்ன போய். அது கொஞ்சம் தலைகாணிகளை பருத்தி யோசிப்பாங்க. போய் 24 ஹவர்ஸ்லாம் யாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. நான் யோசிப்பேங்க. சும்மா சொல்லாதீங்க. நீங்க மாலை 24 hours சைக்கிள் மட்டும் வச்சு அந்த மாலை சொல்லுது நீங்க அந்த யாருன்னு. மாலை இல்ல, சொல்லுது அவன் நீங்க சக்லா பத்திலாம் யாரு? பேசிட்டு இருந்தான். அதை கேட்டீங்களா? இவனை போய் என்ன கேரிங், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். நீங்க எனக்கு நான் எப்பவுமே அதிகமா யூடியூப் தான் பார்த்தது. சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் பார்த்தாப்ல. ஏன்னா இப்ப வந்து அதுலதான் இப்ப தனியா வெப்சைட்லாம் பாக்குறது இல்ல விருப்பம். ஒன்லி ஃபார் இன்ஸ்டாகிராம் தான். நம்ம ஒன்லி ஏதோ என்ன அதுதான் பாப்பீங்க இன்ஸ்டால? அதான் உங்களெல்லாம் தான் பார்ப்போம். நீங்க எல்லாம் என்ன காட்டுறீங்களோ அதுதான் பார்ப்போம். நாங்களாம் ரொம்ப நல்ல பசங்க. பொய் சொல்றான் பாஸ், பொய் சொல்றான். நான் ஓப்பனா உண்மையா சொல்லிட்டேன். 24 hours மட்டும் நம்ம பாத்ரூம்ல என்ன பண்றான்னு நான் ஒண்ணு கேக்குறேன். இன்ஸ்டாகிராம்ல பாக்கத்தோட கூகுள்ல இது சொல்லுங்க. அது கம்மியா இருக்கு. சோசியலிசம் பேசி ஏதாவது வீடியோ போட்டா கூட பிளாக் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி கண்டென்ட் என்னைக்காவது வீடியோ பிளாக் ஆயிருக்கா? கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. உங்களோட ஃபாலோவர்ஸ் மோஸ்ட்லி உங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன? Okay, இதுல வந்து நார்மல் பேசுறவங்களே இருக்காங்க. வீடியோ பிடிக்கும், போட்டோஸ் எல்லாம் பார்த்து அதுதான் நல்லா first இருக்கு step. அப்படிம்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வீடியோ கால்ஸ்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. வீடியோ கால் பண்ண இல்ல, வீடியோ கால் பண்ணட்டுமான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி யாரும் அவங்களாம் நீங்க வந்து ரிக்வெஸ்ட் வச்சிருக்கீங்களா? ரெக்வெஸ்ட் அப்படி இல்ல. இல்ல மோஸ்ட்லி சிரிப்புல புடிச்சிட்டேன். மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் வந்து பார்க்க மாட்டேன். அப்படியே பார்த்து ரொம்ப ஹர்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவேன். அப்படி இல்லை மெசேஜில் இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுவேன். மெசேஜ் யாராவது பயங்கரமா அது ஹராஸ்மென்ட் இல்ல, மெசேஜ் மூலமா ஹராஸ்மென்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல கமெண்ட்ஸ்ல தான் பண்ணியிருக்கேன். யாராவது ரொம்ப வர்ணிச்சிருக்காங்களா? வர்ணிச்ச ஏதாவது ஒரு ஐயோ நிறைய கவிதை வரும். ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதா செம்மையா இருக்கு, என்னடா பயங்கரமா சொல்றாரு, நம்மளே அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேராகிராஃபா இருக்குமே, எனக்கு தெரியாது அது. உங்களுக்கு அதிகமா விமர்சிக்கக்கூடிய வார்த்தை இதுதான் என்ன அதிகமா எல்லாரும் சொல்றது. அன்னோன் பர்சன்னா ஓபன் பண்ண மாட்டேன். கமெண்ட்ஸ் ஓபன் பண்ண முடியல. சரி ஓகே, நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். இந்த ரவுண்டு கொஞ்சம் டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் கொஞ்சம் எடுத்துருக்குறோம். இது என்ன தெரியுதா? மீன் தொட்டி. சொல்லிடலாம். ஓகே, மீன் தொட்டியை வேற வழி இல்லாம பவுலா யூஸ் பண்ணி அந்த பவுலுக்குள்ள வந்து சில பல விஷயங்கள் இருந்து எழுதி போட்டிருக்கோம். இப்போ நீங்க இதுல இருந்து ஏதாவது ஒரு பேப்பர் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு கலர் பேப்பர் மட்டும் தான் எடுக்கணும். அதுல சில படத்துடைய டயலாக்ஸோ காமெடி டயலாக்ஸோ இல்லை வந்து சில பாடல்களுடைய இடைப்பட்ட வரிகளோ கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எதை எடுக்கிறீங்களோ அதை நீங்க முழுமையா எடுத்து அதை படிச்சு அந்த டயலாக் வந்து சொல்லிக்கலாம். ஓகே ஓகே, இந்த ரவுண்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். என்னன்னா ஒரு கலர் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கலர் தான் ரிப்பீட் எடுக்கணும். ஓகே, நீங்க வந்து ஒரு 2 கார்ல நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு டேர் கொடுக்கலாம். ஓகே, ஒரு சீட்லயே கண்டுபிடிச்சிட்டீங்கனாலும் எங்களுக்கு டேர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான இது என்னன்னா ஏதாவது ஒரு கலர் எடுக்கிறத எடுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எடுங்க ஏதாவது ஒண்ணு எடுங்க. 3 சீட் கிரீன் கிரீன் கிரீன். அப்ப ஒட்டிட்டு வர மாட்டீங்க. ஓகே, என்ன இது சத்தமா போறீங்க? அது அப்பாத்தியா? எங்க என்னது அப்பா ஆக போறியா? இது இந்த வார்த்தையை வச்சு அது என்ன படம் கண்டுபிடிக்க முடிஞ்சா? பயங்கர ட்ரெண்டிங்கா. சரி ஓகே, அடுத்த சீட் எடுத்து. ஓகே, இப்போ நீங்க அடுத்த சீட் எடுங்க. அதுல நீங்க அந்த வார்த்தையை வச்சு சேர்த்து கண்டுபிடிங்க. சேம் அதே கிரீன் தான். நான் எல்லாத்தையும் ஒரே டைம்ல எடுக்கிறேன். இல்ல நான் பிரிச்சு விட்டுக்கிறேன். அண்ணா அங்க வருவல்ல, அப்ப வரேன். என்னையா அது? ஓஹோ, அவன்
யாழ் வெரி பிரில்லியன்ட்ரா. கன்ஃபார்மே பண்ணிருக்கேன். இல்ல ஆக்சுவலா என்ன புரியல உங்களுக்கு? புரியல. என்ன போட்டிருக்கு? என்ன வரி? அதேதான் போட்டிருக்கு. அப்பாத்தியா அப்பாத்தே கே நான். அவர் சொல்லிட்டாரு. இப்ப ரீசன்ட் அந்த சைனீஸ் சாங் அதுவா? பாருங்க. ஐயோ எனக்கு தெரியாது. நான் என்ன 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 ஒரு லைன் பண்ணு. நா 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 இந்த பாட்டை இவங்க வச்சு ட்ரெண்ட் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு அது. நல்லா பாருங்க. Cute ஆ இருந்துச்சு. நான் லிரிக்ஸ் எடுத்தாரு இருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ். ஏன் சொல்லிட்டாங்க அவங்க. அதான் ஏதாவது டேர் கொடுங்க. நான் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. சரி நீங்க வந்து பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுங்க. சரி ஏதாவது பாட்டு சொல்லுங்க. உங்க ஃபேவரட் சாங். பாட புரியாடா? இதே பாட்டு. இதே பாட்டா? எங்கடா அது? பாத்தைய அப்பத்தை கேக்கேனா அப்பாத்தியா அப்பத்தை கேக்கு. அந்த கூ உனக்கு தான். டேய் அப்பாத்தி தோ. அதுக்கப்புறம் எனக்கு வரல. எனக்கு மேல போகுது. ஆனா பாவம் ஒரு ட்ரெண்டிங் போதும். இந்த ட்ரெண்டிங் டேர் குத்தா எப்படி குடுக்கணும் தெரியுமா? இப்ப கொடுப்பாங்க பாருங்க. அவங்க கொடுப்பாங்க. ரெண்டு இதுல பண்ணீங்கன்னா டேரு என்ன கண்ணிலே பேசி ஆரம்பிச்சிட்டேன். ஷோல இருக்கப்ப டைலாக் இருக்காது போய். ஓகே சொல்லி உடைச்சிடுவேன் அதுவா. கரெக்டா சொல்றீங்க. திரும்ப யாரோட டைலாக் இது? வடிவேலு சார் அவங்களோடது. என்ன படத்தோட டைலாக் இது? எப்படி சிக்கலாங்களா? இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். சரி, Extra right, ஒரு right. question. கொஞ்சம் டைலாக் மாறி இருக்கும். அது என்னன்றது நீங்களே படிச்சு கரெக்டா சொல்லுங்க. இல்ல கரெக்ட் தான். ஓகே. சல்லியா உங்களுக்கும் ஒரு கவலை. திரும்பவுமா? ஆமா மொத்தம் அடுத்த 2 ஆளுக்கு இருக்கும். ஓ இப்ப என்ன இருந்துச்சு? சல்லியா நொறுக்கிட்டீங்களேடா. ஆமாங்க. இப்ப நீங்க இதயமும் சல்லியா நொறுங்கிடுச்சுங்க. பிக்கப்ல எல்லாம் போறீங்களா? எனக்கு போயிடலாம். எப்படி அவரே கரெக்டா பேசுறோம். ஓகே. என்ன பண்றீங்க? என்ன பண்ண? நான் இப்போதைக்கு உங்களை பாத்துட்டு இருக்கேன். என்னங்க டேர் என்ன பண்றீங்க? அவன்கிட்ட கேட்டா எப்படிங்க அது டேர் ஆகுது? அவருக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறீங்களா? பிரியாணி எனக்கு பிடிக்கும். இப்போ ஒரு பொண்ணு பாக்குறீங்க. பாத்துட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கல. பிடிச்சிருக்கு. நல்ல டேர் நல்ல டேர். நீங்க வந்து ப்ரோபோஸ் பண்ணணும். பிடிச்சிருக்கே. ப்ரோபோஸ் பண்ணணும். ஓ அந்த பொண்ணுக்கு பிடிக்காத பொண்ணா ப்ரோபோஸ் பண்ணணும். எப்படிங்க பிடிக்காத பொண்ணு ப்ரோபோஸ் பண்ணணும்? அவர் பண்ணுவாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல. கேரக்டர் எவ்வளவு சீப்பா நினைச்சு அவங்க ஒரு டாஸ்க் வந்துருக்காங்க பாரு. இல்ல நானும் கேக்குறேன். என்ன பார்த்து நான் எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு வந்து என்ன பிடிக்கல. அப்படி இல்ல. உனக்கே அந்த பொண்ணை பிடிக்கல. ஆனா இதுக்கு அப்புறம் உனக்கு லைஃப்ல வேற சாய்ஸே இல்லைன்னு இப்ப ப்ரோபோஸ் பண்ணி அப்ப அந்த லெவல்ல பர்சனாலிட்டி வீக்கா இல்லைங்க. அதனால 2 பொண்ணு இருக்கு. இதுல எதுக்கெல்லாம் ப்ரோபோஸ் பண்ணி போயிட்டே சரி இருக்கு. ஓகே. உங்களை அன்னைக்கு ஜிம்ல பார்த்தேன். மூஞ்சி வச்சுக்கோங்க. சரி பார்த்த அன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாதான் இருந்துச்சு. விட்டு என்ன பண்ணுது? எனக்கு வாழ்க்கையில பொண்ணு சாய்ஸ் இல்லையே. நம்மளுக்கு எந்த பொண்ணும் பாக்குற மாதிரி தெரியல. அதனால வேற வழி இல்ல. உன் கூட தான் வாழ்ந்தாவனும் தலையெழுத்து. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னம்மா ப்ரோபோஸ் பண்ணுங்கன்னு சொன்னா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க தான் ப்ரொபோஸ் பண்ண சொன்னீங்க. ஓ அவங்கள்ட்ட சொல்லணுமா ப்ரொபோஸ் பண்ணுவா? சரி நீங்க கொஞ்சம் ஒதுங்க. பிடிக்காத பண்ணிட்டு பண்ண சொன்னேன் நான். ஏங்க பிடிக்காம தான் இவ்வளவு நேரம் பண்ணிருக்கோம். அப்படின்னா பிடிச்ச பொண்ணுகிட்ட பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு வெறுப்பா விடுறேங்க. ஏய் நீங்க டேட் தானே குத்தீங்க? சீரியஸா சொல்லுங்க. சரி ஓகே. இல்லையா? இல்ல நீங்க ரொம்ப பர்சனலா போறீங்க. அடுத்த இது வந்து என்ன அப்படின்னா சேம் அதே தான். உங்களுக்கு இன்னும் ஒரு வசனமும் ஒரு பாடல் வரியும் காத்துக்கிட்டு இருக்கு. இதுல இந்த வசனம் யாருக்கு போக போகுது, பாடல் வரி யாருக்கு போக போகுதுன்னு பார்ப்போம். ஏங்க மங்க ஏதாவது ஒண்ணு ஆரம்பிங்க. சத்தியம் ஆரம்பிங்க. இந்தா நீ ஆரம்பி புடி. 4 மணி நேரம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நீ 1/2 மணி நேரம் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதே கண்டா. ஓகே எடிட்டர் கொஞ்சம் பாத்துப்பா. ஆக்சுவலா என்னடா எப்பவுமே வந்து சத்யான்ற பேர் உள்ளவங்க பிரில்லியண்டா இருப்பாங்க. அதாவது சிங்கிள் ஷீட்ல கண்டுபிடிச்சிடறாங்க. அரவிந்த் பேர் இவ்வளவு மொக்கையா இருப்பாங்க. வேற யாரும் இல்லை. கரெக்ட்டா? இந்த டைம் டார் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கொடுக்கலாம். ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க. சோ அவன் தான் ஏதாச்சும் பாய் தூங்க போற பாய் அழகா சொல்லுங்க. வேற ஏதாவது கிடைக்கும். நல்ல கவிதையா? நல்ல கவிதையா இருக்குமா? நல்ல சூப்பரா இருக்கு மாதிரி. ஓகே கொஞ்சம் பொயட்டிக்கா தான் எழுதினேன். பட் அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. கொஞ்சம் அரைகுறையா தான் இருக்கும். நாங்க கேட்டது கூட கிரிஞ்சா இருக்க கூடாது. கிரிஞ்சா இருக்காது. மின்னலன பார்வை தொடுத்து மின்னும் ஒரு பாவை. ஓகே. இன்னலன இயல்பு மறந்து இன்னும் மனம் தோய்வு. பின்னலன தேகம் 2 பின்னும் மாலை மோகம்.
காற்றோடு காது வைத்து சொல்லி என் காதல் ஜீவன் அனுப்புகிறேன். நேற்றோடு என் நெஞ்சம் தனை கிள்ளி உன் இதய சிறையில் பூட்டி வைக்கிறேன். வருவாயா காதல் தருவாயா? கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. ஏய் சூப்பர். ஏதோ வைரமுத்து கவிதை காப்பி அடிச்சுட்டு வந்து எதுல வேணாலும் போட்டு பாருங்க. இவ்வளவு லென்த் எல்லாம் எழுதுற ஆள் இல்லைங்க. அந்த எல்லோ எடுத்துட்டு லாஸ்ட் வேற வழியே இல்ல, ஃபுல்லா எடுத்துருங்க ரெண்டுத்தையும். ஓகே பத்திரமா வச்சுக்கோங்க. ரேவதி ரே எக்ஸ் ரே யமஹா ரே வாங்க. யமஹா ரே. அழகா படைச்சா. அழகா படை. அது என்ன பண்றது, கடவுள் எனக்கு கொடுத்த வாரம். அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. அழகா படிச்சிட்டாரு. ஓகே அடுத்த அது வந்து ஒரு ஆக்சுவலி இவங்களுக்கு பாடல் வந்ததுனால உங்களுக்கு அது காமெடி டைலாக். ஓ ஓகே பாத்தீங்களா, உங்களுக்கு மட்டும் ரொம்ப டஃப்பாவே எழுதி வச்சிருக்காங்க. இல்ல, நீங்க வேற அவன உட்கார்ந்து பாராட்டி. நான் எடுத்தேன், சரி நானா எடுத்தேன், நீங்க வாங்க எடுக்கிறீங்க. அடுத்த எடுங்க. என்ன டைலாக்? அழகா படைச்ச அதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. என்ன ஏன்டா இவ்வளவு அழகா படிச்ச ஆண்டவா, என்ன ஏன்டா இவ்வளவு அழகா படிச்ச ஆண்டவா. ஓகே ஆக்சுவலா எனக்கு தாங்க வரணும் அந்த டேர். என்ன பண்ணுங்க உங்களுக்கு டேர் ரொம்ப யோசிப்பீங்களா டீப்பா தெரியும். சரி எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? கரெக்டான கேள்வி. செத்தான் சிவனாண்டி. சத்யா வச்சுட்டு இப்படி எனக்கு முன்னாடி இப்படி கேக்குறதே தப்பு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கப்பா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இல்ல, பட் ஃப்ரெண்ட்ஸ்ல கேர்ள்ஸ் அதிகமா இருக்காங்க. சரி ஓகே. இது ஒரு 2 செக்மெண்ட் நம்ம விளையாண்டோம். இந்த 2 செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஹேண்ட்ஸமா ஒரு பையனா டேர்லாம் கொடுத்தீங்க. பட் இந்த செக்மெண்ட் வந்து யார் அந்த ஹேண்ட்ஸமான பையன் இருக்கீங்களா? சரி சரி கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. ஓகே இதுல அடுத்தது போயிடுறேன். இப்போ லாஸ்ட் ஃபைனல் செக்மெண்ட் இதுதான். இந்த செக்மெண்ட் என்னன்னா என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். புகைப்படங்கள் காட்டுவோம். புகைப்படம் கிடையாது, புகைப்படம். ஓகே அந்த காமெடிக்கு அப்புறம் இவனை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. ஐயோ முடியலடா சாமி. ஓகே இல்ல இதுக்கு நான் திவாகரன் இன்னும் ஒரு தர்பூசணி கிடைச்சா கூட சந்தோஷமா பார்த்து போயிரும் போல இருக்கு. ஓகே 4 இது கண்டுபிடிக்கணும் நீங்க 2 பேரும் சேர்ந்து. இன்கேஸ் நீங்க வந்து 4த்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா நாங்க வந்து டேர் கொடுப்போம். இல்ல நீங்க 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்றீங்கன்னா நீங்க வந்து எங்களுக்கு டேர். உங்களுக்கான முதல் இமேஜ் என்ன அப்படின்னா இது என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே இது என்னவா இருக்குன்றது நீங்க தெரிஞ்ச கண்டுபிடிச்சிருக்கீங்க. யாரும் தெரியல அவங்க. இப்போ இந்த டிராகன் படத்துல நடிச்சாங்க அந்த ஹீரோயின் நேம் தெரியாதே. ஓ அப்படியா? இது வந்து என்ன ஏதோ ஃபார்முலா யோசிக்கிறீங்க. அப்பம் அது அப்பம். ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட்ல இருக்குது அப்பம். ஃபர்ஸ்ட்ல இருக்குது ட்ரெஸ் கோடா இல்ல அவங்க நேமா? என்ன தெரியுது அதுல பார்த்தா என்ன தெரியுது? தொடை. அப்ப அடுத்து என்ன இருக்கு? அப்பம். அப்ப என்ன இது? வாட் இஸ் தட்? இவ்வளவுதானா? தொடை. வாவ் சத்யா இஸ் வெரி அந்த அதை எடுத்து அப்ப இவனுக்கு அறிவு வரல பாப்போம். ஆனா இதெல்லாம் ரொம்ப அநியாயம். என்ன இது அநியாயம்? அந்த பொண்ணு தொடக்கிதாங்க இப்ப ஃபேமஸ். அப்படியா? ஆமா அவன் நீங்களே பாத்தீங்க வந்ததுல இருந்து உங்க ஐடியில அவன் என்ன ரசிச்சு இல்ல ரம்பா மேம் பிக்சர் காமிச்சிருந்தா கூட வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ரொம்ப ஓல்ட் வச்சேன். அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆயிட்டாங்க. அப்படியே சொல்ல கூடாது. அவங்க Dress இத விட என்ன மாதிரி இறங்கி இருக்குது. ஏய் நம்மள விட ரம்பா ரொம்ப ரசிச்சிருக்காங்க. அப்படியே ரொம்ப கியூட்டா இருக்கு. இவங்க ரம்பா. எஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு லொகேஷன். ஓகே சோ இந்த லொகேஷனை வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 2வது டைம் நீங்க வின் பண்ணிடுவீங்க. தனுஷ். என்ன இப்படி பாக்குறீங்க? கோரி. தனுஷ்கோடி. தப்பான ஆன்சர். இல்ல இல்ல சாஃப்ட்டா அப்படி. அது பேர் என்ன? கடலூரா? ஏய் தனுஷ் இருக்காரு. தனுஷ் நடிச்ச படம் இது என்ன படம்? இது இல்ல எந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் பாப்பா காபாடி தெரியுது. எதுக்கு கடலூர் வந்துச்சு? இல்ல அது பக்கத்துல இன்னொரு சின்ன படம் அது வேற. ஆமா தனுஷ் இந்த படம். என்ன படம் அது? படம் பேரு சாய்ஸ். நீ இருக்கிறியே ஓல கொட்டாய் அந்த படம் தானே அது. கம் ஆன் ரயா ராயனா. ஏய் நான் போய் சொல்றேன். சத்யா எப்பவுமே பிரில்லியன்ட். இப்போ வரைக்கும் ராயன் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராய்பேட்டை. இப்ப சொல்லு யார்? ஏய் பெட்ட. ஓகே ராய்பேட். ராய்பேட். ஓகே
ஓகே, உங்களுக்கான 3வது இமேஜ். ஓகே, சோ இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம். ஓகே. ஓகே, யாரோட படம்? யாரோட படம்? எல்லாத்தையும் நானே சொல்லிட்டுமா? இது நீ முன்னாடியே கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன்ல, கொஸ்டின் லீக் பண்ணிருப்பேன்ல. ஓகே. அத பத்தி அழகிய தமிழ் மகன். எப்படி சொல்றீங்க? விஜய் சார், விஜய் சார், ஷகிலா மேம். ஷகிலா மேம் எங்க வந்தாங்க? இல்ல முதல் விஜய் சார் எப்படி அந்த கட்சி கொடியை போட்டு நிப்பாரு? கெஸ் தி மூவி தானே போட்டிருக்கீங்க. இல்ல நீங்க ஷகிலா மேம் அந்த படத்துல எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? அந்த ஒரு சந்தானம் ஒரு சீன் இருக்கும். விஜய் சார் வந்து ஹை ஷக்கி அப்படின்னு சொல்லி பேசுவாரு. ஓகே, அது நல்லா இருக்கும் அந்த சீன். நீங்க நினைச்சதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டா இருக்கும்? வாலிபால். எப்படி சரியா? ஹவு பாசிபிள்? இல்ல பெரியவிலே கொஞ்சம் பிரில்லியன்ட்டா அந்த கிளவரா எல்லாத்தையுமே திங்க் பண்றீங்க. ஹவு சபாடே இப்ப கட் போடுறாங்க. கலாய்க்கிறாரு. கலாய்க்கிறாங்க. பார்த்தோனே கண்டுபிடிச்சாங்க. எப்படி கலாய்ப்பாங்க? எல்லா க்ளூ கொடுத்துட்டீங்களே. என்னன்னு? இது ஒரு கேம் அப்படின்னு சொல்லி. ஆஃப் கோர்ஸ் அது ஒரு மூவின்னு அப்பயும் க்ளூ கொடுத்து நீங்க கண்டுபிடிக்கல. அதுதான் நீங்க எப்படி பிரில்லியன்ட்டா அது நீங்க சத்தியமா பிரில்லியன்ட். சரிங்க வெச்சுக்கோங்க. ஓகே, சோ நைஸ் அண்ட் சூப்பராவே வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாண்டீங்க. 4த்தையும் கண்டுபிடிச்சீங்க. அதான் ரொம்ப மிராக்கிளா இருந்துச்சு. ஆக்சுவலா ரொம்ப டஃபா இல்லைங்க, 2 பேரும் ஏமாத்தாங்க. இவனுக்கு நிறைய டேர் கொடுக்கலாம். டஃபா கொடுத்தேன், டஃபா எடுத்து வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் 2 பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் புரியாதீங்க. ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. உட்காந்துக்கிட்டே டான்ஸ் ஆடுங்க. உட்கார்ந்து டான்ஸ் ஆடுறா. இது யார் ஐடியா? பிரில்லியன்ட் சத்யா. இவ்வளவு ஹஸ்பர் ஒரு வாட் an ஐடியா சத்யா. சூப்பர். ஏன் சத்யா? அவங்க தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க. நல்லா இருக்குமா? 2 பேருக்கு தான் டான்ஸ் எடுக்கறாங்க. ஒரே மாதிரி பண்ணாங்க. ஒரே மாதிரி பாடிட்டே ஆடுங்க. நல்லா இருக்கும். அழகா சொன்னா உள்ள பாடா. நம்ம இந்த ஸ்டைல் போடுவா. இது உட்கார்ந்து ஆடு ஃப்ரேம் மாதிரி திரும்ப அதெல்லாம் ஃப்ரேம்லாம் மாறாது. அந்த சைடு திரும்ப. அந்த சைடு தான் உங்களுக்கு ராசி. போ அந்த சைடு திரும்பி. போடு ஸ்டெப். அன்னத பாத்தி அத்தத கேக்கேனா. அதுக்கப்புறம் என்னடா? வேற எங்க உடம்பு வளையதா முறுக்க பேர் முறுக்கி வச்சிருக்கான். டேய் டான்ஸ் ஆடுறா. கவுண்டர் குடுத்துட்டு இருக்கற. இல்ல கடைசியா ஒண்ணு பண்ணி அது என்னது? எப்படி பாட்டு மாதிரி தெரியலையே. ஓகே, நெக்ஸ்ட் டைரக்டர் அவருக்கு. அவ்வளவுதான் முடிச்சு. இன்னொன்னு இருக்குல்ல. என்ன 2 பேருக்கும் அதான் என்ன பண்ண சொன்னீங்க அப்புறம்? நீங்க பண்ணுங்க. சொல்லுங்க. நைஸ் சத்யா, நைஸ் சத்யா. சோ நல்லா இல்ல கை கொடுக்கணும் உனக்கு. அதுக்கு கிளம்ப போறாங்க. அதான் சொல்லுங்க. அவருக்கு சும்மா அந்த பாட்டு பாட கவிதை சொல்லுங்க, கல்லு தச்சிருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டஃப்பான ஒரு இதா கொடுங்க. 10 கெட்ட வார்த்தைகள் பேசுவீங்களா? 10 கெட்ட வார்த்தையா? இது ஓகே. இல்ல இதுல 10 சொன்னா கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கிற அளவு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு பாருங்க. இல்ல 10 கெட்டாது சொன்னாலும் உங்களுக்கு புரியுமா? அதனால அந்த கெட்டாதான் தான் பேசுறானா இல்லையா நம்ம தெரிஞ்சுப்போம். பேசுப்பா. இப்ப அந்த பாட்டுல பாதி வந்துருச்சு. பாதி பாடிட்டு இல்ல அது வேற. அது இவரோட அப்புறம் வேற என்ன இருக்கு? இல்ல என்ன பண்றீங்க? ஆமா நான் அவங்க மட்டும் பீப் போட்டுங்க, நான் எங்களுக்கு பீப் போட்டு போட்டேன். இதை அக்செப்ட் பண்ணாதீங்க. பேசி ஆகணும். ஓகே. இல்ல வாய்ஸ் நோட் அனுப்பிடுறோம். இது சத்யதா வந்து தம்பி இங்க இருப்பா. சொன்னாங்க. டேர்னா டேர். அதெல்லாம் நாங்க பண்ணும்போது மட்டும் டேர். ஓகே ஓகே ஓகே. அப்படியே இது எல்லாமே பீப்ல வரணும். பீப்ல தான்டா வரும். 2 3டா. 3 அப்ப அது கெட்ட வார்த்தை. ஓகே. அப்புறம் வேற என்ன? ஏன்னா 4 தான் சொல்லிருக்காங்க. நான் 6. பாக்கி 6 மூத்தவன்றனால ரொம்ப யோக்கியனா இருக்காங்க. ரொம்ப நடிக்கிறான். மூத்தவன்றனால இவன் சொல்லுவான். எது எங்க ஆளுக்கு சரளமா வரும். வேணா அவன்கிட்ட கேட்டுக்காங்க. ஏன்னா அடிக்கடி திட்டுவாங்கன்னா அவன்கிட்ட கேட்டுங்க. சரி நான் சொல்லிட்டேன். என்ன இவன் சொல்லுவான். இருக்கு. ஓகே, வெரி நைஸ். இன்னைக்கு சந்தோஷால உங்களை வச்சு பிள்ளையார் சொல்லி போட்டது. உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும். அந்த நீங்க சத்யா வந்து பெரிய லெவல்ல வளம் வரணும். ஓகே, நம்ம ஜிம்ல அடிக்கடி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்காக ஜிம் போறோம். Thank you.